Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் 1ல இருக்கிற எக்ஸசைஸ் 1.6ல 9th சம்மும் 10th சம்மும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 9th சம்ல क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஒரு காலனி இருக்கு. அந்த காலனில வந்து 275 ஃபேமிலிஸ் வந்து தமிழ் நியூஸ் பேப்பர் வாங்குறாங்க. 150 ஃபேமிலிஸ் வந்து இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வாங்குறாங்க. 45 ஃபேமிலிஸ் வந்து ஹிந்தி நியூஸ் பேப்பர் வாங்குறதா ஒரு சர்வே வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ நான் வென் டயக்ராம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து தமிழ் நியூஸ் பேப்பருக்கு டீன்னு ரெப்ரசென்ட் பண்ணுறேன். இங்கிலீஷுக்கு வந்து ஏன்னும், ஹிந்திக்கு வந்து ஹச்னும் நான் ரெப்ரசென்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். தமிழ் நியூஸ் பேப்பர் வந்து டோட்டலாக எத்தனை ஃபேமிலிஸ்னால் எனக்கு 275 ஃபேமிலிஸ். அதனால் நான் இங்கே 275 எழுதிட்டேன். அடுத்து இங்கிலீஷுக்கு டோட்டலாக எத்தனை ஃபேமிலிஸ்னால் 150 ஃபேமிலிஸ். அடுத்து ஹிந்திக்கு வந்து டோட்டலாக 45 ஃபேமிலிஸ் வந்து இருக்காங்க. அடுத்தது இன்னொரு சர்வே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 45 ஃபேமிலிஸ் வந்து 125 ஃபேமிலிஸ் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு நியூஸ் பேப்பரும் வாங்குறாங்க. அதனால் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகிற இந்த இடத்துல நான் வந்து 125 நான் எழுதிக்கிட்டேன். அடுத்தது வந்து கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 17 ஃபேமிலிஸ் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ரெண்டு நியூஸ் பேப்பரும் வாங்குறாங்க. அப்படின்னா இங்கிலீஷும் ஹிந்தியும் இன்டர்செக்ட் ஆகிற இந்த இடத்துல நான் 17 எழுதிக்கிட்டேன். அடுத்தது கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 5 ஃபேமிலிஸ் வந்து தமிழ் அண்ட் ஹிந்தி ரெண்டு நியூஸ் பேப்பரும் வாங்குறாங்க. அதனால இந்த இடத்துல தமிழும் ஹிந்தியும் இன்டர்செக்ட் ஆகிற இந்த இடத்துல 5 எழுதியிருக்கேன். அடுத்தது 3 ஃபேமிலிஸ் வந்து 3 நியூஸ் பேப்பரும் வாங்குறதுனால 3 சர்க்கிளுமே இன்டர்செக்ட் ஆகிற இந்த இடத்துல நான் 3 எழுதிக்கிட்டேன். இப்போ வென் டயக்ராமை ஃபர்தராக நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு நியூஸ் பேப்பர், அதாவது தமிழ்னா தமிழ் மட்டும் வாங்கக்கூடிய இதை வந்து நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த 3 நான் இதோட மைனஸ் பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மட்டும் வாங்குறவங்க எனக்கு கிடச்சிரும். அப்படின்னா 125ஓட நான் 3 மைனஸ் பண்ணேன்னா எனக்கு 122 கிடச்சிரும். அடுத்தது தமிழ் அண்ட் ஹிந்தி, அதோட நான் 3 மைனஸ் பண்ணேன்னா எனக்கு 2 கிடச்சிரும். அடுத்தது நான் இங்கே 17ஓட 3 மைனஸ் பண்ணேன்னா எனக்கு 14 வந்து கிடச்சிரும். இப்போ நான் இதெல்லாமே எடுத்தாச்சு. இப்போ எனக்கு தமிழ் நியூஸ் பேப்பர் மட்டும் வாங்குறவங்க வந்து நான் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா தமிழ் நியூஸ் பேப்பர் வாங்குறவங்க 275 கொடுத்துருக்கோம். அதோட நான் இங்கே தமிழ் சர்க்கிளோட கான்டாக்டில் இருக்கிற இந்த 3 இதையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணுறேன். அப்படின்னா ஆட் பண்ணேன்னா 122 + 3 + 2 எனக்கு கிடைக்கும். அப்படின்னா 275ஓட இதை ஆட் பண்ணேன்னா எனக்கு 127 வந்து கிடைக்கிது. 127 கிடச்சிருக்கு. அப்படின்னா 275ஓட 127 நான் மைனஸ் பண்ணேன்னா எனக்கு 148 வந்து கிடைக்கிது. அடுத்தது இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் மட்டும் வாங்குறவங்கள கண்டுபிடிக்கணும். இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வாங்குறவங்க 150, அதோட கான்டாக்டில் இருக்கிற இது 3 மைனஸ் பண்ணோம். அப்படின்னா கான்டாக்டில் இருக்கிற 3 ஆட் பண்ணி மைனஸ் பண்ணோம். அப்படின்னா 127 + 3 + 14. அப்படின்னா 150ஓட இதை ஆட் பண்ணேன்னா எனக்கு 125 139 வந்து எனக்கு கிடைக்கிது. அப்படின்னா 150ஓட 139 நான் மைனஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து 11 கிடைக்கும். அடுத்தது எனக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர் டோட்டலாக 45. அந்த 45ஓட நான் இங்கே கான்டாக்டில் இருக்கிற 3 ஆட் பண்ணி மைனஸ் பண்ணேன். அப்படின்னா 2 + 3 + 14. அப்படின்னா நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு 19 கிடைக்கும். அப்படின்னா 45ல் 19 வந்து மைனஸ் பண்ணணும். 45ல் 19 மைனஸ் பண்ணால் எனக்கு 26 வந்து கிடச்சிது. இப்போ எனக்கு இது எல்லாமே கிடச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த நம்பர் ஆஃப் ஃபேமிலி பை ஒன்லி ஒன் நியூஸ் பேப்பர். ஒரு நியூஸ் பேப்பர் மட்டும் வாங்குகிற ஃபேமிலிஸ் வந்து எத்தனைன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு நியூஸ் பேப்பர் மட்டும் வாங்குறது தான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். 148, 11, அடுத்து இங்கே 26 வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். கண்டுபிடிச்ச 3யுமே ஆட் பண்ணால் எனக்கு ஆன்சர் கிடச்சிடும். நான் 148 + 11 + 26 நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஆட் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு ஆன்சர் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஆட் பண்ணேன்னா எனக்கு 185 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா 185 ஃபேமிலிஸ் வந்து ஏதாச்சும் ஒரு நியூஸ் பேப்பர் மட்டும் வாங்கியிருக்காங்க. அடுத்து செகண்ட் சப்டிவிஷனில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பை அட்லீஸ்ட் 2 நியூஸ் பேப்பர். அட்லீஸ்ட் 2 நியூஸ் பேப்பருங்கிறப்ப 2 நியூஸ் பேப்பர் இல்லைன்னா அதுக்கு மேலே, அதாவது 3 நியூஸ் பேப்பர்ஸ் வந்து வாங்குகிற ஃபேமிலிஸ் வந்து எத்தனை பேருன்னுட்டு கேட்டிருக்காங்க. அப்போனா இந்த 2 இடத்தையும் காமனாக இருக்கிற இந்த பிளேஸ் தான் வந்து எனக்கு 2 நியூஸ் பேப்பர்ஸ் வாங்குறவங்க. அந்த இதை நான் எழுதிக்கிறேன். இந்த இடத்துல தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வாங்கக்கூடியவங்க வந்து 122 கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து தமிழும் ஹிந்தியும் வாங்கக்கூடியவங்க வந்து 2 கண்டுபிடிச்சிருக்கனால +2. அடுத்தது வந்து ஹிந்தியும் தமிழும் இங்கிலீஷும் வாங்குறவங்க வந்து 14 கண்டுபிடிச்சிருக்கோம். இது 3யுமே நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் எனக்கு 122 + 2 வந்து 140, 24, 124, 128, 138 வந்து எனக்கு கிடைக்கிது. அதாவது 2 நியூஸ் பேப்பர்
அடுத்து இதோட நான் ஒரு 3 வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 3 எதுக்கு ஆட் பண்ணுறேன்னா, அட்லீஸ்ட் 2 நியூஸ் பேப்பருங்கிறப்ப 2 நியூஸ் பேப்பர் இல்லைன்னா அதுக்கு மேலே அப்படின்னா இதனோட நான் 3 ஆட் பண்ணேன்னா எனக்கு 141 நியூஸ் பேப்பர்ஸ் வந்து வருது. அடுத்தது தேர்டு சப்டிவிஷன். இந்த காலனியில் மொத்தம் எத்தனை ஃபேமிலிஸ் வந்து இருக்குங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் இங்கே சிம்பிளிஃபை பண்ண எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணேன்னா எனக்கு 148, அடுத்து 122 + 3 + 2, அடுத்து +11 +14 +26 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணனா இந்த காலனியில் வந்து டோட்டலாக எத்தனை ஃபேமிலிஸ் வந்து இருக்குங்கிறத கண்டுபிடிக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறப்ப எனக்கு 326 வந்து கிடச்சிருக்கு. இப்போ நான் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் மட்டும் வாங்குறவங்க இந்த ஃபேமிலியில் எத்தனைன்னா 185 ஃபேமிலிஸ். அடுத்தது 2 நியூஸ் பேப்பர் இல்லைன்னா 2க்கு மேலே நியூஸ் பேப்பர் வந்து வாங்கக்கூடியவங்க இந்த காலனியில் மொத்தம் 141 ஃபேமிலிஸ். அதுக்கப்புறம் இந்த காலனியில் டோட்டல் நம்பராக எத்தனை ஃபேமிலிஸ் இருக்குன்னா 326 ஃபேமிலிஸ் வந்து இருக்குது. அடுத்து 10th செம்மில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1000 ஃபார்மர்ஸுக்கு நடுவில் ஒரு சர்வே வந்து எடுக்கிறாங்க. அதில் வந்து 600 ஃபார்மர்ஸ் வந்து பேடி வந்து க்ரோ பண்ணுறாங்க, 350 ஃபார்மர்ஸ் வந்து ராகி வந்து க்ரோ பண்ணுறாங்க, அடுத்து 280 ஃபார்மர்ஸ் வந்து கார்ன் வந்து க்ரோ பண்ணுறாங்க, அடுத்து 120 ஃபார்மர்ஸ் வந்து பேடி அண்ட் ராகி ரெண்டுமே அவங்க வந்து க்ரோ பண்ணுறாங்க, 100 ஃபார்மர்ஸ் வந்து ராகி அண்ட் கார்ன் ரெண்டுமே வந்து க்ரோ பண்ணுறாங்க, 80 ஃபார்மர்ஸ் வந்து பேடி அண்ட் கார்ன் ரெண்டுமே வந்து க்ரோ பண்ணுறாங்க. இப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இங்கே கொடுத்துருக்க லிஸ்ட்டில் இருக்க ஏதாச்சும் ஒன்று வந்து க்ரோ பண்ணாங்கன்னா எத்தனை ஃபார்மர்ஸ் வந்து 3 வகையான இதையுமே வந்து க்ரோ பண்ணுறவங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நான் இதுக்கு ஒரு ஃபார்முலா வந்து யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி கிவன் வந்து எடுத்துக்கிறேன். டோட்டலாக எத்தனை ஃபார்மர்ஸ்னால் எனக்கு 1000 ஃபார்மர்ஸ். அப்படின்னா நான் பேடியை வந்து நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா பீன்னு எடுத்துக்கிறேன், ராகியை வந்து நான் வந்து ஆறுன்னு எடுத்துக்கிறேன், அடுத்தது கானை வந்து நான் சீன்னு எடுத்துக்கிறேன். அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபார்மர்ஸ் வந்து எனக்கு 1000ங்கிறனால N of P union R union C வந்து 1000ன்னுட்டு நான் எழுதிக்கிறேன். இப்போ பேடி மட்டும் க்ரோ பண்ணுறவங்க வந்து எனக்கு 600, அடுத்து ராகி மட்டும் க்ரோ பண்ணுறவங்க எனக்கு வந்து 350, அதை N of Rன்னு எடுத்திருக்கேன், பேடி வந்து N of Pன்னு எடுத்திருக்கேன். அடுத்தது எனக்கு கார்ன் மட்டும் க்ரோ பண்ணுறவங்கள வந்து N of Cன்னு எடுத்திருக்கேன், அது வந்து எனக்கு 280. இப்போ ராகி அண்ட் பேடி ரெண்டுமே க்ரோ பண்ணுறவங்க 120, அதனால N of P intersection Rன்னு போட்டு 120ன்னு எழுதிக்கிட்டேன். அடுத்தது ராகி அண்ட் கார்ன் ரெண்டுமே வந்து 100 ஃபார்மர்ஸ், அதனால N of R intersection C வந்து 100ன்னு எழுதியிருக்கேன். அடுத்தது பேடி அண்ட் கார்ன் ரெண்டுமே வந்து க்ரோ பண்ணுறவங்க, அதாவது N of P intersection C வந்து 80ங்கிறது நான் கண்டுபிடிச்சிருக்கேன். சாரி, கிவனில் இருக்கிறத நான் அடுத்து எழுதியிருக்கேன். இப்போ வந்து 3 வகையான இதுவுமே, அதாவது பேடி ராகி கார்ன் மூணுமே வந்து விளைவிக்கக்கூடியவங்க எத்தனை பேர், அதாவது N of P intersection R intersection C வந்து என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதை நான் எக்ஸ்ன்னுட்டு எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு ஃபார்முலா தெரியும். N of P union R union C is equal to N of P plus N of R plus N of C minus N of P intersection R minus N of R intersection C minus N of P intersection C plus N of P intersection R intersection Cங்கிறது தான் ஃபார்முலா. இப்போ கிவனில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவும் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் வரும். அப்படின்னா N of P union C R union C வந்து 1000, அதை நான் எழுதிட்டேன். N of P வந்து 600, N of R வந்து 350, N of C வந்து எனக்கு 280, அடுத்து மைனஸ் N of P intersection R வந்து 120, N of R intersection C வந்து 100, அடுத்து N of P intersection C வந்து 80, N of P intersection R intersection C என்னன்னு தெரியாது, அது எக்ஸ்ன்னு எடுத்ததுனா நான் ப்ளஸ் எக்ஸ்ன்னுட்டு நான் எழுதிக்கிட்டேன். இப்போ இந்த 1000 வந்து நான் இங்கே அப்படியே வச்சுருக்கேன். இது மூணையும் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணேன்னா எனக்கு 600 + 350 + 280 இது மூணையுமே நான் ஆட் பண்ணுறேன். எனக்கு 1230 வந்து எனக்கு கிடைக்கிது. இப்போ எனக்கு இங்கே மைனஸை வந்து நான் எழுதிட்டேன். மைனஸ் எழுதினதுக்கப்புறம் இது மூணையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணேன்னா எனக்கு 120 + 80 வந்து எனக்கு 200 வந்து கிடைக்கும். 200 + 100 வந்து எனக்கு 300 கிடைக்கும். ஆனால் -300 + எக்ஸ்ன்னுட்டு நான் எழுதிட்டேன். அப்படின்னா 1000 ஈக்குவல் டு இதை நான் மைனஸ் பண்ணேன்னா எனக்கு 930 கிடைக்கும் ப்ளஸ் எக்ஸு. இந்த ப்ளஸ் 930 நான் அங்கிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப -930 எனக்கு கிடைக்கும். அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1000 - 930 கிடச்சிருக்கு. அப்படின்னா இந்த 1000ஓட 930 நான் மைனஸ் பண்ணுறப்ப எனக்கு எக்ஸோட வேல்யூ
17 கிடச்சிருக்கு. அப்படின்னா என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் ஆர் இன்டர்செக்ஷன் சியோட ஆன்சர் எனக்கு 17 கிடச்சிருக்கு. அதாவது பேடி, ராகி, கான் மூணுமே வந்து க்ரோ பண்ணுற ஃபார்மர்ஸ் எத்தனை பேர்னா 70 ஃபார்மர்ஸுங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.